everyone in the need of free rice? Those kind of people will end up doing marriage. The common people are just surviving each and every day. They didn't check our background, they didn't check anything. ஹே ஆல், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்தியால நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஃப்ரீ ரைஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹவுசிங், இன்சூரன்ஸ். இந்த ஸ்கீம்ஸ்லாம் உண்மையாவே நம்மளோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுதா இல்ல ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஹெல்ப் தானா? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட ரியல் பர்பஸ் என்னது? சோ எவ்ரிடே ஒரு டே டு டே லைஃப்ல எப்பவுமே ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது காமன் பீப்புள் பாக்குறவங்க இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிதான் கண்டிப்பா யோசிப்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். இது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்குமா இல்ல ஜஸ்ட் ஒரு எலெக்ஷன் டைம் ப்ராமிஸ் தானா அந்த மாதிரி எல்லாருமே யோசிப்போம். சோ பாலிடிக்ஸ் சைடு போகல, பட் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி பேசுவோமா? சோ இந்தியா மாதிரி ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரில அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் கேப், அதுக்கப்புறம் ஹெல்த் எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி ஒரு நீட்ஸ் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். those who are in need will get the immediate help. ஃபுட் செக்யூரிட்டி, பேசிக் இன்கம் சப்போர்ட், மெடிக்கல் ஹெல்ப், ஹவுசிங், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னால நிறைய ஃபேமிலிஸ் யார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஒன்னு ரிலீஃப் ஸ்கீம்ஸ் சொல்லலாம், இன்னொன்னு எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சொல்லலாம். ரிலீஃப் ஸ்கீம்ஸ்ல ஃப்ரீ ரேஷன், சப்சிடி அண்ட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஹெல்ப் ஆகும். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மி ஆகும். ஃபேமிலிஸ் ஹூ ஆர் இன் நீட் ஃபார் திஸ். எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல ஹவுசிங் சப்போர்ட் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ், எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங்ஸ். இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம்ல லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்கும். சிம்பிளான டிஃபரன்ஸ் என்னதுன்னா, ரிலீஃப் ஹெல்ப்ஸ் யூ டு சர்வைவ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ. இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஓகே தான், பட் இதோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஆக்சுவலான நீடி பீப்புளுக்கு போகுதா இல்லையா? ஆக்சுவலான நீடி பீப்புளுக்கு போகாததுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு? அவேர்னஸ் ப்ராப்ளம் இருக்கு, டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா இல்லாத ப்ராப்ளம் இருக்கு, மிடில் லெவல் கரப்ஷன் இருக்கு, அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ராங் பெனிஃபிஷியரி செலெக்ஷன். சம்டைம்ஸ் உண்மையாவே எலிஜிபிளா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஸ்கீம்ஸ்க்கான பெனிஃபிட் எடுத்துக்கவே முடியல. சோ ப்ராப்ளம் கண்டிப்பா ஸ்கீம்ல இல்ல, இம்ப்ளிமெண்டேஷன்ல கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு. பிகஸ்ட் சேலஞ்ச் இன் இந்தியா தட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஈஸி பட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆர் ஃப்ரீ ஸ்கீம்ஸ்க்கு ஆக்சுவலா மணி எங்கிருந்து வருது? மோஸ்ட்லி கவர்மெண்டோட ரெவென்யூஸ் எங்கிருந்து வருது? டாக்ஸஸ், ஜிஎஸ்டி, ஃபியூவல் டாக்ஸ் லைக் பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ். இன்டைரக்டா பார்த்தா மிடில் கிளாஸஸ்க்கு தான் மேஜரான பர்டன் இருக்கும். டூ மச் ஃப்ரீனா எக்கனாமி ஸ்லோ ஆயிடும். பட் லிட்டில் சப்போர்ட்டா இருந்தா உண்மையாவே நீடியா இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஜென்வினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். டெம்பரரி ரிலீஃப் மட்டும் இல்லாம பெர்மனன்ட் ரிலீஃப்ஸ் பத்தியும் யோசிக்கணும். பட்ஜெட் டேல 15,000 ஸ்கூல்ஸ்க்கு மேல ஏஐ கான்டென்ட் கிரியேஷன் பத்தி ஃபுல்லா லேப்ஸ் ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் கண்டிப்பா அதை ஓபன் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கூட ஓபன் பண்ணிடுவாங்க. பட் தோஸ் ஹூ ஆர் இன் த மிடில், ஐ திங்க் தே ஷுட் ஆல்சோ get the support to open these kind of classes. ஸ்கீம்ஸ் இருக்கிறது கண்டிப்பா முக்கியம் தான், பட் அதுக்கு ப்ராப்பரான எக்ஸிகியூஷன் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சொசைட்டிக்கு கண்டிப்பா தேவைதான், பட் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் மட்டும் இருந்தா கண்ட்ரி டெவலப் ஆகுமா? ஐ விஷ் ஆல் த சிட்டிசன்ஸ் had the right to speak what they actually need. Is everyone in the need of free rice or free electricity? சர்வைவ் பண்றதுக்கு நிறைய ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் வேணும், பட் அது இல்லாம அதை விட நிறைய காமன் பீப்புள் இருக்கிறாங்க, those who are expecting ரியல் டெவலப்மெண்ட். இந்த ஸ்கீம்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு, பட் காமன் பீப்புள் those who are also in need, they are not getting this help. I'll just say a small example of mine. 1 இயர்க்கு முன்னாடி சென்னையில ஃப்ளட் வரும்போது கவர்மெண்ட்ல இருந்து அரௌண்ட் 5,000 6,000 நிறைய ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எவ்ரி இயர் பொங்கலுக்கு கிஃப்ட் மாதிரி நிறைய ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் எவ்ரி இயர் ஐ எம் கோயிங் டு த ரேஷன் ஆஃபீஸ். அண்ட் நான் கேட்கும் போது உங்களுக்கு ஒயிட் கார்டு தான் இருக்கு, உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி என் கூட ஒண்ணு நடக்கும் போது ஒயிட் கார்டு, கிரீன் கார்டு அப்படின்னா என்னதுன்னே எனக்கு புரியல. ஸோ நான் அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சு அந்த மாதிரி கேட்கும் போது ஓ நீங்க ஒயிட் கார்டா, அப்படின்னா நீங்க ரொம்ப ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஒயிட் கார்டு இருந்தா ரிச்சா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ நான் என்னோட மம்மி கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒயிட் கார்டுனா ரிச்சா மம்மி, அப்போ நம்ம ஏன் ஒயிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு. மம்மி என்ன சொன்னாங்கன்னா,
இயர்ஸ் பிஃபோர் வென் ஷி அப்ளைட் ஃபார் த ரேஷன் கார்டு நம்மள பார்த்துட்டு நீங்க நார்த் இந்தியன்ஸா, உங்களுக்கு வந்து அப்போனா நாங்க ஒயிட் கார்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எங்க மம்மிய பார்த்துட்டு தே காட் டு ரெகக்னைஸ் தட் ஷீ இஸ் அ நார்த் இந்தியன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒயிட் கார்டு தான் அப்ளை பண்ணாங்க. they didn't check our background, they didn't check anything. மம்மி வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ண டைம்ல எங்க அப்பா வந்து ஒரு சிம்பிளான ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. was getting a monthly salary at that time. அந்த டைம்ல கூட வந்து they didn't check our background, they didn't check that we are having a own house or rented house, anything. They directly gave the card just seeing that we are North Indian. So அந்த மாதிரி இருக்கும் போது when we got that white card, we are not getting the benefit of that பொங்கல் gift. Why? Just because we are having the white card. But நான் பார்த்துட்டு இருக்கிறேன் here many people, நிறைய பேர் வந்துட்டு என்னோட சரௌண்டிங்ஸ்ல both North Indians and South Indians are having their own houses, really very self dependent, own shops வச்சிருக்காங்க. எல்லாமே இருந்துட்டு they are having the green card. Green card இருக்கு. They are getting free rice every month. They are getting every benefit from that card. There are actually people who are living in a rented home, who are having a limited salary. I think people should not judge like this. இன்னைக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல பார்த்தா அந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் இல்லாதது அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. பிகாஸ் பை காட்ஸ் கிரேஸ் மீ அண்ட் மை சிஸ்டர் ஆர் செல்ஃப் டிபெண்டன்ட். We are having a sister and mother who are dependent on us. நாங்க வந்து எங்களோட அம்மி அப்பா மேல ரொம்ப ப்ரௌடா இருக்கும். That they made all the efforts make us study. இன்னமும் வந்துட்டு நிறைய பேரு படிக்க வைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னமும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க உங்களோட டாட்டர்ஸை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க. மை ஃபேமிலி ஐ அம் த ஃபர்ஸ்ட் டாட்டர் who had done graduation and who has step out of her home do a job. நிறைய வந்துட்டு தாட்ஸ் இருக்கிற பீப்புள் இருக்கிறாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க ஏர்ன் பண்றதுல நாங்க சாப்பிடணுமா அப்படின்ட்டு. எங்களோட அப்பா அம்மா வந்து அதை பத்தி எதுவுமே யோசிக்காம எங்களுக்கு பிடிச்சத வந்து விட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ் even after அப்பா went to God, we are able to stand on our own legs. என்னோட ரியல் பாயிண்ட் என்னதுன்னா okay that we are graduated and we are able to go for a job and we are able to do all the things which is needed for our daily life. But what about those daughters உங்களை வந்து படிக்கவும் வைக்கல and what if their father get expired? How will they survive? How will the wife who is alone now will survive in her life? How will that mom feel who is feeling so vulnerable now? At the end, what about those girls who is not ready to get married? That point of time will not have any option, will have to be dependent on any other man. I'll just want to convey, number one, நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு ரைட் பீப்புளுக்கு போக மாட்டேங்குது. ஓ இஃப் ரைட் பீப்புளுக்கு கூட போயிட்டு இருக்குதுன்னா the same time wrong peopleக்குமே அது போயிட்டு இருக்கு. சொல்லுவாங்கல்ல rich people gets richer, poor at least are getting the benefits of the schemes. The common people are just surviving each and every day. My second message is that it is not only about daughter, I'm also seeing so many small boys working in shops like tea shops, mechanic shops. Education is really very important. Everyone should get the chance to be educated. யாருனால வந்து அவங்க பசங்களை படிக்க வைக்க முடியும் வந்து அந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்டாங்கன்னா it will affect their life in many ways. நம்மளுக்கு எப்போ என்ன ஆகும் அது வந்து நம்மளால சொல்லவே முடியாது. at the end the child will suffer for that thing. so education வந்துட்டு ஒரு சின்ன இதுவா பார்க்காம everyone should at least get graduated so that they'll be able to stand on their own legs. Thank you so much for watching this video. உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.